ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்துக்கு அதுவும் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வருகை தந்திருக்காரு. நம்ம தமிழச்சி யூடியூப் சேனல்ஸில் இப்போ அந்த கோயிலை பற்றின சில சிறப்பு தகவல்களை பார்க்கலாம் வாங்க. தமிழகத்திலேயே மிகப்பெரிய லிங்கம் கொண்ட கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில். இங்கு உள்ள லிங்கம் 13.5 அடி உயரமும் 60 அடி சுற்றளவும் அமைந்துள்ளது. நந்தி சுண்ணாம்பு கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சுண்ணாம்பு கல் மீது விடும் சூரிய ஒளியானது கர்ப்ப கிரகத்தில் உள்ள லிங்கம் மீது படும். அது இந்த கோயிலோட மிகச்சிறப்பு. இந்த கோயிலுக்கு கருவறைக்கு அடியில் சந்திரகாந்தா கல் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கல்லோட சிறப்பு என்ன அப்படின்னா, மிக கடுமையான வெயில் காலத்தப்ப குளிர்ச்சியையும் பயங்கரமான குளிர்காலத்தப்ப மிதமான வெப்பத்தையும் கொடுக்கக்கூடாது. இந்த கோயில் கட்டிய ராஜராஜ சோழனுக்கும் திருபுவனேஸ்வர தேவிக்கும் மார்கழி திருவையாறு அன்னைக்கு பிறந்தவர் தான் ராஜேந்திர சோழன். இவரோட இயற்பெயர் மதுராந்தகன். இவர் மிக சிறந்த மன்னரா 1012 1044 வரை கடல் கடந்து தன் ஆட்சியை நிலைநாட்டினாரு. தஞ்சாவூர் போலவே இந்த கோயிலும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த ராஜா ரொம்ப அருமையா இந்த கோயிலையும் தஞ்சாவூர் கோயில் மாதிரி கட்டணும்னு ஆசைப்பட்டு கட்டியிருக்காரு. இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது கூட ஒரு சிறப்பு. ஏன்னா இந்த ராஜாவிடம் யார் தோற்றார்களோ அந்த மன்னர்களை கங்கையிலிருந்து தண்ணி தலைமையில வச்சு எடுத்துட்டு வர சொல்லி இந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்காரு. அதனாலதான் இந்த கோயிலுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு பேர் வந்துச்சு. இங்க இந்த கோயில்ல நடக்கக்கூடிய அன்னாபிஷேகம் ரொம்ப சிறப்பானதா இருக்கும். உங்களுக்கும் இந்த கோயிலை பத்தின சில தகவல்கள் தெரிஞ்சிருக்குன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.